வெல்கம் வியூவர்ஸ். அது ஜனவரி 10, 2018 ஜம்மு காஷ்மீர்ல கத்துவா அப்படிங்கிற பகுதியில ரசானா அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் இருக்கு. அங்க முகமது யூசுப் புஜ்வாலா, நசீமா பிபி இந்த தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஆஷிபா அப்படிங்கிற 8 வயசுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. ஆனா ஆஷிபா அவங்களுடைய சொந்த பொண்ணு கிடையாது. இவங்களுடைய 2 பொண்ணுகளுமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதால நசீமாவுடைய தம்பி பொண்ணான ஆஷிபாவை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆஷிபாக்கு குதிரைகள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். சோ அவங்களுடைய வீட்டுல ஆடு, மாடு, குதிரைகள் இது எல்லாமே வளர்த்துட்டு வந்தாங்க. அப்படி அதன் மூலமா கிடைக்கிற வருமானத்துல தான் அவங்களுடைய குடும்பமே வாழ்ந்துட்டு வந்துச்சு. சோ அந்த குதிரைகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறது, திரும்பவுமே மேய்ச்சல் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது தான் ஆஷிபாவுடைய வேலையாவே இருந்துச்சு. அந்த வேலைய அவ ரொம்பவே விரும்பி தான் செஞ்சுட்டு இருந்தா. அப்படிதான் அன்னைக்குமே குதிரைகளை மேய்ச்சலுக்காக கூட்டிட்டு போயிருந்தா. ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேய்ச்சலுக்கு போயிருந்த குதிரைகள் எல்லாமே ஒவ்வொன்னா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல மேய்ச்சலுக்கு போயிருந்த எல்லா குதிரைகளுமே வீட்டுக்கு வந்துருச்சு. ஆனா குதிரைகளை மேய்க்க போன ஆஷிபா திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல. இதனால பதறி போன ஆஷிபாவுடைய அம்மா உடனே அவருடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. அவருமே கூட சில பேரை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள போய் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா தேடியுமே அந்த காட்டுக்குள்ள ஆஷிபா எங்க போனா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. பொதுவா காஷ்மீர் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு என்னவெல்லாம் ஞாபகம் வரும்? ஒரு சிலருக்கு அழகான பசுமையான நிலப்பரப்பு, மலை பிரதேசங்கள், அதே சமயத்துல ஆபத்தான பள்ளத்தாக்குகள், இது எல்லாமே ஞாபகம் வரும். வாழ்க்கையில ஒரு டைமாவது அங்க போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் வரும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு அங்க நடக்கிற சண்டைகள், தீவிரவாத தாக்குதல்கள், அமைதியே இல்லாம எப்பவுமே குண்டு வெடிப்பு நடக்கிற இடம் அப்படின்னு ஞாபகம் வரலாம். ஆனா எனக்கு கடந்த சில வருடங்களாகவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொன்னாவே இந்த 8 வயசு குழந்தையான ஆஷிபாவுடைய ஞாபகம் தான் வருது. 2018வது வருஷம் ஆஷிபாவை பத்தி காஷ்மீர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா பல வல்லரசு நாடுகள், யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஐநா சபை வரைக்குமே ஆஷிபாவுடைய பேச்சு தான் இருந்துச்சு. ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல காணாம போனதுக்கும் கிட்டத்தட்ட உலகமே அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன காரணம்? அந்த அளவுக்கு அந்த 8 வயசு குட்டி பொண்ணுக்கு என்னதான் நடந்துச்சு? இப்போ அந்த கேஸுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவா பலருமே இப்ப பண்ற ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா, லேட் நைட் வரைக்குமே ஃபுல்லா போனை யூஸ் பண்ணிட்டு விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு அப்புறம் லேட் ஆச்சு அப்படின்னு எந்திரிச்சு அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பி போக வேண்டியது. சில பேர் அப்படி காலையில எந்திரிக்கும் பொழுது இப்படி கஷ்டப்பட்டுலாம் இந்த வேலைக்கு போகணுமா அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஏன் நான் கூட அப்படி நினைச்சிருக்கேன். இந்த பழக்கத்தை கண்டிப்பா மாத்தியே ஆகணும் அப்படின்னு பலருமே நினைச்சிருக்கலாம். ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் நைட்டு காலையில சீக்கிரமே எந்திரிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாலுமே நைட் இருக்கிற அந்த தெளிவு காலையில எந்திரிக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய பிரெயின்ல இருக்கிற சிம்ப் அப்படிங்கிற ஒரு பார்ட் தான். அதை கரெக்ட் பண்ணாலே போதும், நீங்க காலையில சீக்கிரமாவே எந்திரிக்கலாம். அந்த சிம்பை எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கிறது தான் தி பவர் ஆஃப் வேக்கிங் அட் 5 AM அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்ல சொல்லியிருக்காங்க. குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வேலைக்கு போறவங்கல இருந்து எல்லாருமே கண்டிப்பா கேட்க வேண்டிய ஒரு புக். குக்கு எஃப்எம்ல இந்த புக் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆடியோ புக் ஃபார்மேட்ல இருக்கு. புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு வாக்கிங் போறப்ப இல்ல டிராவல் பண்றப்ப அப்படின்னு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். T5T50 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணா 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். கூப்பன் கோட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமா இருந்தாலுமே 2019 வரைக்குமே ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலமா தான் இருந்துச்சு. அப்படி இருந்தாலுமே ஜம்முவுக்கும் காஷ்மீருக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. நிலப்பரப்பு, இனம், வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறை அப்படின்னு பல வித்தியாசங்கள் இருக்கு. ஜம்மு பகுதியில ஹிந்து மக்கள் மெஜாரிட்டியாகவும் காஷ்மீர் பகுதியில முஸ்லிம் மக்கள் மெஜாரிட்டியாகவும் இருப்பாங்க. ஆனாலுமே அப்படி ஹிந்து மக்கள் அதிகமா இருக்கிற ஜம்மு பகுதியில கத்துவா அப்படிங்கிற மாவட்டத்துல பஹர்வால் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த நாடோடி முஸ்லிம் பழங்குடி மக்களும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க நிலையா ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல அப்படின்னாலுமே வருஷத்துல 6 மாசம் இந்த கத்துவா பகுதியில கொஞ்சம் நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அவங்களுடைய ஆடு மாடு இதெல்லாமே அங்க மேய்ச்சலுக்கு விட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதே போலதான் அந்த பஹர்வால் கம்யூனிட்டியை சேர்ந்த முகமது யூசுப் புஜ்வாலா, நசீமா பிபி தம்பதியும் அங்க இருக்கிற நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அவங்களுடைய கால்நடைகளை மேய்ச்சு அதுல வர்ற வருமானத்துல தான் இவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள், அதாவது ஜனவரி 10, 2018 டைம் அப்ப கரெக்டா ஒரு 12 மணி 30 நிமிடம் இருக்கும். அன்னைக்கு மேய்ச்சலுக்கு போயிருந்த அவங்களுடைய குதிரைகளை பாக்குறதுக்காக அவங்களுடைய 8 வயதேயான ஆஷிபா ரொம்பவே உற்சாகமா ரொம்பவே ஹாப்பியா கிளம்பி போறா. ஆனா அதுக்கப்புறமா மேய்ச்சலுக்கு போன குதிரைகள் எல்லாமே ஒரு 4 மணி அளவுல வீடு திரும்பினாலுமே மேய்க்க போன ஆஷிபா வீட்டுக்கு திரும்பவே இல்ல. மதியம் ஒரு 2 மணிக்கு கூட அந்த காட்டு பகுதியில சில பேர் ஆஷிபாவை பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா ஆஷிபா யாருடைய கண்ணிலுமே படல. ஆஷிபாவுடைய அப்பாவும் மத்தவங்களும் விடிய விடிய அந்த காட்டுக்குள்ள தேடுறாங்க. ஆனா நோ யூஸ். எங்க தேடியுமே அந்த குழந்தைய கண்டுபிடிக்கவே முடியல. சோ அவங்களுடைய கடைசி நம்பிக்கையா பக்கத்துல இருக்கிற ஹீரா நகர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஆனா போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்காம அடுத்த நாள் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அலட்சியமா திருப்பி அனுப்பியிருக்காங்க. போலீஸ் ஏன் இவங்க கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு அப்போ அந்த ஃபேமிலிக்கு புரியல. போலீஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்காத ஆஷிபாவுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே மனமுடைஞ்சு போய் திரும்ப வந்து தன்னுடைய பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள், அதாவது ஜனவரி 12, 2018 அன்னைக்கு திரும்பவுமே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இவங்களை பார்த்து அந்த போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உன் பொண்ணு யாராவது இழுத்துட்டு ஓடி போயிருப்பா, ஊர்ல போய் ஏதாவது பையன் காணாம போயிருக்கானா அப்படின்னு செக் பண்ணி பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 8 வயசு குழந்தைய பத்தி சொல்லக்கூடாத வார்த்தை எல்லாமே சொல்றத பார்த்து ரொம்பவே நொந்து போன ஆஷிபாவுடைய பேரண்ட்ஸ் வேற வழி இல்லாம அவங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வராங்க. இப்போ போலீஸ் ரொம்பவே மெத்தனமா கேர்லெஸ்ஸா இருந்ததால ஆஷிபாவுடைய அப்பா முகமது தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு ஹைவேல போய் ஒரு போராட்டம் பண்றாரு. சோ அதனால வேற வழி இல்லாம தீபக் கஜூரியா அப்படிங்கிற போலீஸ் ஆபீசரையும் இன்னொருத்தரையும் இந்த கேஸை விசாரிக்க ஸ்பெஷலா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இந்த பேரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஆனாலுமே இந்த கேஸ்ல ஒரு இன்ச் கூட எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. தங்களுடைய பொண்ணை பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்காததால ஆஷிபாவுடைய பேரண்ட்ஸுக்கு ஒவ்வொரு நாளுமே நரகமா தான் இருந்துச்சு. ஜனவரி 17, 2018 அன்னைக்கு காலையில ரொம்பவே கவலையோட ஆஷிபாவுடைய அப்பா வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் ரொம்பவே வேகமா அவரை பார்த்து ஓடி வந்திருக்காரு. அப்படி வந்தவரு ஆஷிபாவுடைய அப்பா கிட்ட உங்களுடைய பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படுறதுக்குள்ள ஆஷிபாவுடைய இறந்த உடல் காட்டுக்குள்ள ஒரு புதற்குள்ள கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு. அதிர்ச்சியான ஆஷிபாவுடைய அப்பா என்னுடைய பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லி கத்திட்டே அங்க ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே அவருடைய மனைவியும் ஆஷிபா ஆஷிபா அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஓடுறாங்க. அவங்க வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல அந்த காட்டுக்குள்ள ஒரு புதர்ல ஆஷிபாவுடைய இறந்த உடல் கிடந்தது. அந்த இறந்த உடலை பார்த்தா ஒரு கல்லுக்கு கூட கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. இறந்து போன ஆஷிபாவுடைய கால்கள் இரண்டுமே உடைக்கப்பட்டிருந்துச்சு. உடம்பெல்லாம் ஒரே ரத்தமாகவும் நகமெல்லாம் கருப்பாகவும் உடம்பு முழுக்க நீல கலர்ல இருந்திருக்கு. ஆஷிபா போட்டிருந்த ட்ரெஸ்ல சேரும் ரத்தமும் கலந்து இருந்திருக்கு. தலை நசுக்கப்பட்டு கழுத்து முறிக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த குழந்தையுடைய பிரைவேட் பார்ட்டுமே ரொம்பவே கோரமா சிதைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த கொடூரமான காட்சியை பார்த்தவங்களுக்கு இதயமே ஒரு நிமிஷம் நின்னு போற மாதிரி ஆயிருச்சு. அவங்க இப்ப கண்ணில் பாக்குறது ஒரு கெட்ட கனவா இருந்துடக்கூடாதா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. இது உடனடியா போலீஸ்க்கும் தெரிய வருது. ஆஷிபாவுடைய இறந்த உடலை அட்டாப்சி பண்றதுக்காக கத்துவால் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஃபாரன்சிக் ஆபீசர் வந்து அங்க கிரைம் சீன்ல இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. இப்ப ஆஷிபாவுடைய இறந்த உடல் கிடைச்சதுக்கு அப்புறமா கூட இந்த கேஸ்ல போலீஸ் எந்த ஒரு ஆர்வமுமே காட்டல. அதனால ஜனவரி 22, 2018 இந்த கேஸ்
ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றப்படுது. கிரைம் பிரான்ச் போலீஸ் இதை விசாரணை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்கு பல தடைகள் வருது. கொலை செய்யப்பட்ட அந்த சின்ன பொண்ணு ஒரு முஸ்லீம், போலீஸ் கைது பண்றது எல்லாமே ஹிந்துஸ், அதுவும் இல்லாம விசாரணை பண்ற அதிகாரிகள் எல்லாமே முஸ்லீம் அப்படின்னு இந்த விசாரணை நேர்மையா இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச்சுக்கள் அடிபட்டாலுமே கடைசியா இந்த கேஸ்ல 8 பேர் கைது செய்யப்படுறாங்க. அதுல ஒருத்தன் மைனர், அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவன். இதுல இன்னுமே ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணப்பட்ட 8 பேர்ல பாதி பேர் போலீஸ், அதாவது 4 பேர் போலீஸ் ஆபீசர்ஸ். அரெஸ்ட் பண்ணதும் போலீஸ் தான், அரெஸ்ட் பண்ணப்பட்டதும் போலீஸ் தான். ஏப்ரல் 9, 2018 கத்துவால் இருக்கிற செஷன்ஸ் கோர்ட்ல இந்த 8 பேர் மேலேயுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்காக இந்த கேஸை நேர்மையா விசாரிச்ச போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க போறாங்க. ஆனா அங்க இருக்கிற அட்வொகேட்ஸ் ஒரு பெரிய போராட்டமே பண்ணி அந்த போலீஸ் ஆபீசர்ஸ கோர்ட்டுக்குள்ள போக விடாம தடுக்கிறாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியுமே அவங்களால கோர்ட்டுக்குள்ள போக முடியல. எல்லாருமே குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருந்தாங்க. அதனால இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் நேரா ஜட்ஜுடைய வீட்டுக்கே போய் அந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றாங்க. இப்போ குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு ஆதரவா ஒரு பெரிய போராட்டமே நடக்க ஆரம்பிக்குது. அதுல ஆளுங்கட்சியை சேர்ந்த 2 மினிஸ்டர்ஸ் கூட கலந்துக்கிறாங்க. அந்த 8 பேரையும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நான் தீ குளிப்பேன் அப்படின்னு ஒரு பெண் மிரட்டுறாங்க. இதுல இன்னுமே வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போராட்டத்துல இந்திய தேசிய கொடியை வச்சுக்கிட்டு குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணதுதான். அதே நேரத்துல ஆசிபாவுடைய ஃபேமிலிக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் இருந்ததால அவங்களுடைய குடும்பத்துக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆஷிபாவுக்கு ஆதரவா ஆஜரான லேடி அட்வொகேட்டான தீபிகாவிற்கும் இதே கொலை மிரட்டல் மட்டும் இல்லாம உன்னை ரேப் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை பஞ்சாப் ஸ்டேட்டுக்கு மாத்தி ஆர்டர் போடுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேஸை விசாரிக்கும் பொழுது பொதுமக்கள், மீடியா அப்படின்னு யாருக்குமே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. விசாரணை எல்லாமே வீடியோ பதிவு செய்யப்படணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. இவ்வளவு மிரட்டல்கள், போராட்டம், குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவு அப்படின்னு இது எல்லாமே உங்களுக்கு புரியாத புதிரா இருக்கா? வழக்கமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா தானே போராட்டம் பண்ணுவாங்க. இங்க என்னடா குற்றவாளிகளுக்கு ஆதரவா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? அது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான். ஹிந்து மக்கள் அதிகமா இருக்கிற கத்துவா பகுதியில பகர்வால் அப்படின்னு சொல்லப்படுற நாடோடி முஸ்லிம் மக்களும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்களுடைய கால்நடைகளை மேய்க்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்கிற ஹிந்துக்களுடைய நிலங்களை குத்தகை கெடுக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்த ஹிந்துக்களுடைய நிலங்களை குத்தகை கெடுக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருந்தவங்க கொஞ்ச நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து அந்த பகுதியிலேயே நிலங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நிலம் வாங்கினதுல ஆசிபாவுடைய குடும்பமும் ஒண்ணு. இது அங்க இருக்கிற ஒரு சில அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. அந்த மக்களை அங்கிருந்து துரத்தி அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அங்க இருக்கிற ஹிந்து மக்கள் கிட்ட இனிமேல் பகர்வால் மக்களுக்கு யாருமே நிலங்களை குத்தகைக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த முஸ்லிம் மக்களுக்கு எதிராக ரொம்பவே தீவிரமா செயல்பட்ட ஒரு ஆளு தான் சஞ்சிராம். ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆபீசரான இவன் அங்க இருக்கிற ஒரு கோயிலுக்கு தர்மகத்தாவாகவும் இருந்திருக்கான். இவனுக்கு அங்க இருக்கிற முஸ்லிம் மக்கள் மேல ரொம்ப நாளாவே பயங்கரமான ஒரு வெறுப்பு இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுதுதான் அங்க ரெகுலரா குதிரை மேய்ச்சிட்டு இருந்த ஆசிபாவை நோட் பண்ணிருக்கான். இந்த குழந்தைய கடத்தி கொலை பண்ணி பழி தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஜனவரி 7, 2018 சஞ்சிராம் வீட்டுல அவங்களோடவே இருந்த தன்னுடைய மருமகனை கூப்பிடுறான். மருமகனா அவனோட மாப்பிள்ள கிடையாது, அவனுடைய அக்கா பையனோ தங்கச்சி பையனோ. ஊர்ல பொறுக்கித்தனமா சுத்திட்டு இருந்ததால அவனை இங்க துரத்தி விட்டுருக்காங்க. சின்ன வயசுதான், ஆனாலுமே பிஞ்சிலேயே பழுத்த கேசுது. அவனை கூப்பிட்ட சஞ்சிராம், இங்க நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுல தினமுமே ஒரு சின்ன பொண்ணு குதிரை மேய்ச்சிட்டு இருக்கா. 8 வயசு ஆன ஆசிபா அப்படிங்கிற அந்த பொண்ணை நம்ம கடத்தணும் அப்படின்னு சொல்றான். ஜனவரி 8, 2018 அந்த பிஞ்சிலேயே பழுத்தவன் தன்னுடைய ஃப்ரெண்ட் பர்வேஸ் குமார் அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து எப்படி கடத்தலாம் அப்படின்னு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி 9, 2018 அன்னைக்கு 2 பேருமே அவங்களுடைய பிளான் படி கொஞ்சம் கஞ்சாய் மிட்டாய், சில போதை மாத்திரைகள் இதெல்லாமே வாங்கி வச்சு அடுத்த நாள் அவங்களுடைய பிளானை செயல்படுத்துறதுக்காக ரெடி ஆகுறானுங்க.
ஜனவரி 10, 2018 அன்னைக்கு மதியானம் அந்த பிஞ்சிலேயே பழுத்தவனும் அவனுடைய ஃப்ரெண்ட் பர்வேஸ் குமாருமே ஆசிபா அந்த காட்டுக்குள்ள குதிரை மேய்ச்சிட்டு இருக்கிறத பாக்குறானுங்க. அப்ப ஆசிபாக்கு தெரியாம அவளுடைய குதிரைகளை வேற பக்கமா விரட்டி விடுறானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆசிபா தன்னுடைய குதிரைகளை காணோம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்கா. டைம் இப்ப கரெக்டா மதியானம் ஒரு 2 மணி இருக்கும். அப்போ அங்க ஒரு லேடி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறத இவனுங்க நோட் பண்றானுங்க. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆசிபா கிட்ட போன இந்த 2 பேருமே உன்னுடைய குதிரையவா தேடிட்டு இருக்க, உன்னுடைய குதிரை எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், எங்க கூடவா நாங்க காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறானுங்க. அப்படி கூட்டிட்டு போகும் பொழுதே சஞ்சிராமுக்கு போன் பண்ண அவனுங்க பொண்ணை கடத்தியாச்சு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை நோட் பண்ண ஆசிபா பயப்பட ஆரம்பிக்கிறா. உடனே ஆசிபாவுடைய தலையிலேயே அடிச்சு வாயில அந்த கஞ்சா மிட்டாயை திணிக்கிறானுங்க. அதுல ஆசிபா மயக்கம் அடைஞ்சதுமே 2 பேருமே அது ஒரு 8 வயசு சின்ன குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம அங்கேயே ரேப் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா சுவாசிக்கிறதுக்காக முகத்தை மட்டும் விட்டுட்டு உடம்பு ஃபுல்லாவே ஒரு பிளாஸ்டிக் பையால சுத்தி ஆசிபாவை தூக்கிட்டு சஞ்சிராமுடைய தர்மகத்தா பொறுப்பில் இருக்கிற அந்த கோயிலுக்கு தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அப்படி தூக்கிட்டு போனவனுங்க கோயிலுக்குள்ள மறைச்சு வச்சு ஆசிபாக்கு மயக்கம் தெளியும் பொழுதெல்லாம் திரும்பவுமே அந்த போதை மாத்திரைகளை கொடுத்திருக்கானுங்க. ஜனவரி 11, 2018 எல்லா இடத்துலயுமே ஆசிபாவை தேடிட்டு இருந்த அவளுடைய அப்பா கடைசியா கோவில்ல சஞ்சிராம் கிட்ட வந்திருக்காரு. அவனும் எங்கேயாவது ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்கலாம், நல்லா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். அதே நாள் அந்த பிஞ்சுல பழுத்தவன் சும்மா இல்லாம சஞ்சிராமுடைய பையன் விசால் ஜங்கோத்ராவுக்கு ஒரு போன் பண்ணிருக்கான். அவனும் உத்தரப்பிரதேசில் இருக்க மீரட்ல காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்கான். அப்படி போன் பண்ணவன் ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு சிக்கி இருக்கு, உனக்கு ரேப் பண்ணணும்னு ஆசை இருந்தா உடனே கிளம்பிவான்னு சொல்லியிருக்கான். அப்பனுக்கு தப்பாம பிறந்த அந்த நாயும் அடுத்த நாளே கிளம்பி வந்திருக்கு. மன்னிச்சுக்கோங்க, நாயின்னு சொல்லி அந்த நன்றியுள்ள ஜீவன்களை இவனு கூட கம்பேர் பண்ண விரும்பல. ஜனவரி 12, 2018 மீரட்ல இருந்து கிளம்பி உடனே அங்க வந்திருக்கான். மீரட் எங்க இருக்கு, காஷ்மீர்ல கத்துவா எங்க இருக்கு, கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இதுக்காகவே வந்திருக்கான். வந்த உடனே சஞ்சிராம் கூட சேர்ந்து எல்லாருமே கோயிலுக்குள்ள போறானுங்க. அன்னைக்கு நைட்டு வரைக்கும் திரும்ப திரும்ப ஆசிபாவை ரேப் பண்ணிட்டே இருந்திருக்கானுங்க. அவனுங்களுடைய வெறி தணிஞ்சதுக்கு அப்புறமா சஞ்சிராம் ஆசிபாவை தீர்த்து கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு மத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கான். உடனே அங்க இருக்கிற ஒரு சின்ன பாலத்துக்கு அடியில ஆசிபாவை கொண்டு போறாங்க. அப்படி அவங்க ஆசிபாவை கொலை பண்றதுக்கு முன்னாடியே அங்க தனிப்படை அமைச்சு ஆசிபாவை தேடிட்டு இருந்த தீபக் கஜூரியா அப்படிங்கிற ஆபீசர் அங்க வராரு. திடீர்னு போலீஸை பார்த்து அவனுங்க அத்தனை பேரும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம போலீஸை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி இவனுங்க பக்கத்துல வந்த அந்த போலீஸ் ஆபீசரும் நானும் ஒரு தடவை ரேப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாரி சொல்லியிருக்கான். எஸ், அவனுக்குமே நடக்கிற எல்லா விஷயங்களுமே முன்கூட்டியே தெரியும். காக்கி சட்டை போட்டிருந்த அவனுமே ஒரு கூட்டு களவாணி தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆசிபாவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போலீஸ் ஏன் அவ்வளவு அலட்சியமா நடந்துகிட்டாங்க அப்படிங்கறது. அந்த 8 வயசு குழந்தைய அந்த போலீஸ் ஆபீசர் ரேப் பண்றான். அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த சின்ன பையன் ரேப் பண்றான். இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் தீபக் கஜூரியா ஆசிபாவுடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்றான். ஆனா அப்பவுமே ஆசிபாவுடைய உயிர் போகாம ஊசலாடிட்டே இருந்திருக்கு. இப்ப அந்த சின்ன பையன் ஒரு பெரிய கல்லை எடுத்து ஆசிபாவுடைய தலை மேலேயே 2 முறை போட்டு தலையை நசுக்கிறான். ஆசிபாவுடைய கொஞ்ச நஞ்ச இருந்த உயிரும் அப்பவே போயிருச்சு. இதுல இனிமே கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஆசிபா மயக்கம் தெளிஞ்சு எங்கேயாவது ஓடிடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே 2 காலையுமே உடைச்சுதான் வச்சிருந்திருக்கானுங்க. உடம்புல இருக்கிற ரத்த காயங்கள், யூரின் இதெல்லாம் கோயிலுக்குள்ள பட்டுச்சு அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு ரொம்பவே உசாரா பிளாஸ்டிக் பைய வச்சு அது மேலதான் ஆசிபாவை படுக்க வச்சிருக்கானுங்க. அப்படி அடைச்சு வச்சிருந்த அந்த 4-5 நாளுமே அந்த குழந்தைக்கு ஒரு வேளை கூட சாப்பாடு கொடுக்காம திரும்ப திரும்ப மயக்கத்திலேயே வச்சு சீரழிச்சிருக்கானுங்க. கோயில்ல இவ்வளவு பெரிய அசிங்கமான அருவருப்பான மிருகத்தனமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதும் நேரம் தவறாம கோயில்ல 3 வேளை பூஜையுமே நடந்துட்டு தான் இருந்திருக்கு. அவ்வளவு சாமர்த்தியமா அந்த கோயிலுக்குள்ள அவனுங்க மறைச்சு வச்சிருக்கானுங்க. கோயிலுக்கு வந்துட்டு போன மக்களுக்கு வேணா ஆசிபா அங்க இருக்கிறது தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா தன்னுடைய சன்னிதானத்துல நடக்கிற அந்த அநியாயம் அந்த சாமிக்கு கூடவா தெரியாம போயிருக்கும். இது மாதிரியான சம்பவங்களை கேள்விப்படும் பொழுதுதான் உண்மையிலேயே கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வருது. எங்கெங்கயோ தேடின ஆசிபாவுடைய அப்பா இந்த கோயில் பக்கமும் வந்திருக்காரு. ஆனா கோயிலுக்கு உள்ள போய் தேடல. ஏன் கோயிலுக்குள்ள போய் தேடல அப்படின்னு பின்னாட்கள்ல அவர்கிட்ட கேட்கும் போது கோயில் ரொம்பவே புனிதமான ஒரு இடம், இங்கெல்லாம் யாரும் ஆசிபாவை ஒளிச்சு வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லியிருக்காரு. வேற ஒரு மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலுமே கோயில் மேல அவரு வச்சிருந்த நம்பிக்கைய அந்த கோயில்
கோயிலையே வழிபாடு நடத்துற அவனுங்களுக்கு இல்லையே அப்படிங்கறத நினைக்கும் போது என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருடைய பொண்ணு உயிருக்காக உள்ள துடிச்சிட்டு இருக்கும்போது இவரு கோயிலுக்கு வெளியில சில அடி தூரத்துல தான் விசாரிச்சுட்டு இருந்திருக்காரு அப்படிங்கறத நினைக்கும் போது கண்டிப்பா யாராலையுமே கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். கோர்ட்ல குற்றவாளிகளுக்கு ஆதரவா அவங்களுக்கு சார்பா பெரிய பெரிய வக்கீல்கள் ஆஜராகிறாங்க. முதல்ல ஒரு அப்பாவி மைனர் பையனை ஒரு குற்றவாளியா காமிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாததால சஞ்சிராமுடைய மருமகனை அவன் ஒரு மைனர் அப்படின்னு சொல்லி அவனை மட்டும் குற்றவாளியா காட்டுனா சீக்கிரமே அவன் வெளியே வந்துருவான் அப்படின்னு இன்னொரு பிளான் பண்றானுங்க. ஆனா அவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுதுதான் ஒவ்வொருத்தனா மாட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க. விசாரணையில சஞ்சிராம் பகர்வால் பகுதியில் இருந்த முஸ்லீம் மக்களை பயமுறுத்த தான் நான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். சஞ்சிராமுடைய பையனான நடந்த சம்பவத்தப்ப நான் மீரட்ல எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்கான். ஆனா எக்ஸாம் பேப்பர்ல இருந்த கையெழுத்தும் இவனுடைய கையெழுத்தும் சுத்தமா மேட்சே ஆகல. முசாபர் நகர்ல இருக்கிற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு ப்ரூவ் பண்றாங்க. ஸோ இந்த கேஸ்ல மொத்தமா அரெஸ்ட் ஆனது 8 பேர். சஞ்சிராம் அப்படிங்கிற கோயில் தர்மகத்தா, தீபக் கஜூரியா அப்படிங்கிற போலீஸ் ஆபீசர், சஞ்சிராமுடைய பையன் விஷால், அதுக்கப்புறமா பெயர் வெளியிடப்படாத அந்த பிஞ்சிலேயே பழுத்தது அவனுடைய ஃப்ரெண்டு பர்வேஸ் குமார். இந்த பர்வேஸ் குமார் இவனுமே ஒரு போலீஸ் ஆபீசர் தான். அதுக்கப்புறமா திலக் ராஜ் அப்படிங்கிற ஒரு ஏட்டு, அரவிந்த் துட்டா அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர், சுரேஷ் வர்மா அப்படிங்கிற இன்னொரு போலீஸ் ஆபீசர். இதுல இந்த மைனர் பையன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுறான். மத்த 7 பேருக்குமே ஜூன் 10, 2019 ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதுல சஞ்சிராமுடைய பையன் விஷால் சரியான சாட்சியங்கள் இல்ல அப்படின்னு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கான். சஞ்சிராம், தீபக் கஜூரியா, பர்வேஸ் குமார் இந்த 3 பேருக்கும் ஒரு மைனர் பொண்ணை கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ண குற்றத்திற்காக 25 வருடங்கள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. திலக் ராஜ் அப்படிங்கிற ஏட்டு, அரவிந்த் துட்டா அப்படிங்கிற சப் இன்ஸ்பெக்டர், சுரேஷ் வர்மா அப்படிங்கிற இன்னொரு போலீஸ் ஆபீசர் இந்த 3 பேருக்கும் எவிடன்ஸ் அழிச்சு குற்றவாளிகளுக்கு ஆதரவா செயல்பட்டதால 5 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா? ஃபாரன்சிக் டீமுக்கு ஆசிபாவுடைய ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. மற்ற எவிடன்ஸையுமே அழிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்காக 5 லட்சம் ரூபாய் லஞ்சமும் வாங்கியிருக்கானுங்க. இவனுக்கு என்னதான் தடயங்களை அழிக்க ட்ரை பண்ணாலுமே ஃபாரன்சிக் டீம் ரொம்பவே திறமையா ஒர்க் பண்ணி மற்ற தடயங்களை வச்சு இவனுக்கு தான் குற்றவாளி அப்படிங்கிறதையும், கோயில்ல தான் இந்த குற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும், எப்படி கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்காங்க. அதே போல அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஆசிபா பல பேரால சீரழிக்கப்பட்டதையும், உடம்புல அளவுக்கு அதிகமான போதைப் பொருள் இருந்ததுமே அந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கு. இப்படி பல சித்திரவதைகளை அனுபவிச்சு இறந்து போன அந்த சின்ன பொண்ணுடைய இறந்த உடலை கூட இறுதி சடங்கு பண்ண விடாம அந்த ஊர்ல இருந்த மக்கள் தடுத்திருக்காங்க. வேற வழி இல்லாம அந்த கிராமத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு கிராமத்துல தான் அந்த குழந்தைக்கு இறுதி சடங்கையே பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ் இதோட முடியல. அக்டோபர் 22, 2019 ஜம்மு கோர்ட்ல அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு இந்த கேஸை விசாரிச்ச கிரைம் பிரான்ச் டீம் மேலேயே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, குற்றவாளியான சஞ்சிராமுடைய பையனான விஷாலுக்கு ஆதரவா இந்த கிரைம் பிரான்ச் டீம் ஃபேக் எவிடன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அவனை தப்பிக்க விட்டுருக்காங்க. ஸோ இது தெரிய வந்து சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணப்பட்ட விஷால் மேலேயுமே வழக்கு பதியப்படுது. மைனர் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தா இல்லையா, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணப்பட்ட மெடிக்கல் டெஸ்ட்ல அவனுடைய வயது 19 அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ இப்போ திரும்பவுமே அவன் மேல வழக்கு பதியப்படுது. இந்த கிரைம் நடந்தது ஜனவரி 2018. ஆனா 2018 ஏப்ரல் மாசத்துல கோர்ட்ல அந்த குற்றப்பத்திரிக்கைய சார்ஜ் ஷீட்டை தாக்கல் பண்ற வரைக்குமே இந்த விஷயம் பெருசா யாருக்குமே வெளியே தெரியவே இல்லை, அந்த கத்துவா பகுதியை தவிர. ஸோ ஏப்ரல் மாசம் இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஜம்மு பகுதியில் இருக்கிற மீடியாக்கள் பெருசா இதை கண்டுக்கல. ஆனா காஷ்மீர் பகுதியில இது பெருசாக ஆரம்பிச்சது. அங்க போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோசியல் மீடியால ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிபா அப்படிங்கிற ஹேஷ்டேக் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது, வைரலாக ஆரம்பிச்சது. அப்போ இந்தியா முழுக்கவுமே ஜாதி, மதம், இனம், மொழி அப்படின்னு எந்த வேறுபாடுமே இல்லாம அந்த சின்ன பொண்ணு ஆசிபாவுக்காக எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் சர்வதேச அளவுல ஸ்ப்ரெட் ஆகுது. பல நாடுகள் கூட ஆசிபாவுக்காக குரல் கொடுக்கறாங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க செஞ்சது தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுமே தப்பு செஞ்சவங்களுக்கு ஆதரவா ஒரு சில மதம் பிடிச்சவனுங்க தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே தான் இருந்தானுங்க. எல்லா மதத்திலையுமே அன்பு, அமைதி, ஒழுக்கம் அப்படின்னு மனுஷங்களை பண்படுத்துற விஷயங்களை தான் கடைபிடிக்க சொல்லியிருக்காங்க. மற்ற மதங்களை சேர்ந்தவங்களை புண்படுத்துற செயலை செய்ய சொல்லி எந்த மதமும் போதிக்கல. மக்களுடைய மத வெறிய தூண்டி அதுல
குளிர் காஞ்சிட்டு இருக்கானுங்க. ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மதம்னா என்ன அப்படின்னு முழுசா அர்த்தம் கூட தெரியாத ஒரு குழந்தைய செதைச்சு ஒரு இனத்தையே அச்சுறுத்தி இந்திய இறையாண்மைக்கே சவால் விட்ட அந்த தேச துரோகிகளுக்கு கிடைச்ச தண்டனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு கொடூரமா செயல்பட்ட ஒருத்தனை அவனுடைய வயசை காரணம் காட்டி மைனர் அப்படின்னு சொல்லி அதிகபட்ச தண்டனையிலிருந்து விலக்களிக்கிறது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னதான் அந்த குறிப்பிட்ட பகுதியில குற்றவாளிகளுக்கு ஆதரவா அந்த மதத்தை சார்ந்தவங்க சப்போர்ட் பண்ணாலுமே ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஜாதி மதம் மொழி அப்படின்னு பார்க்காம நியாயத்துக்காக ஆசிபாவுக்காக குரல் கொடுத்ததை நினைக்கும் போது இந்த உலகத்துல இன்னமுமே மனிதம் மனிதாபிமானம் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா? இந்த விஷயத்துல நம்மளுடைய தமிழ்நாடு ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னும் எல்லா மதத்தையுமே மதிச்சு எல்லாரு கூடயுமே சகஜமா பழகிறவங்க அதிகம் இருக்கிறாங்க அப்படிங்கறத உங்களால உணர முடியுதா? இந்தியா முழுக்கவே இந்தியன் பீனல் கோட், அதாவது IPC அப்படிங்கிற கிரிமினல் லாவை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவே காஷ்மீர்ல 2019 வரைக்கும் எந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.